ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 இது 8வது கலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலையின் மூலம் இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறப்பானால் அந்த மனிதனுடைய ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு அற்புதமான காரணி என்றால் அது ஜோதிடம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். மற்ற எந்த ஒரு காரணியாலும் அதை அடையாளம் காட்ட முடியாது என்பது நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் ருத்ராட்சம் சம்பந்தப்பட்ட தகவலும் மற்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களும் எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்பது போன்ற ஒரு தகவலையும் இந்த சிறிய காணொளியில் பார்ப்போம் வாருங்கள். ஜோதிடம் என்பது வேதத்தின் ஒரு பகுதி. நம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப இப்பிறப்பில் நமது ஒரு பிறவியும் ஒரு ஜாதகமும் அமைகிறது என்பதை நிறைய விஷயங்களில் நாம் நடைமுறையில் பார்த்து வருகிறோம். அதற்கு ஜாதகத்தை எழுத ஆரம்பிக்கிறதற்கு முன்னவே ஜனனி ஜென்ம சௌக்கியனா வர்த்தினி குலசம்பரா பதவி பூர்வ புண்ணியனா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்ற ஒரு சுலோகத்தை எழுதியிருக்கிறார். முன்வினையில் தன் பிறப்பு ஏற்படுகிறது, அதன் முன்வினை பயனில் பிழைப்பு ஏற்படுகிறது. அதற்கு நாம் செய்கின்ற வினைகளே நமக்கு அடுத்த பிறவியை தோற்றுவிக்கும். அடுத்த பிறவியை வேண்டாம் என்றால் அம்பாளை சரணடைய வேண்டும். பிறவாமை வேண்டும், மறுபடி பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று மூதாட்டி சொல்லியிருக்கிறார். அடுத்து புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனம் ஜடேரே ஜயனம் என்று ஆதிசங்கரர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த பிறவில் நாம் செய்கின்ற காரியங்களுக்கு நமக்கு இப்பிறவியில் ஜீவசக்தியை கொடுக்கும் அதி முக்கியமான ஒரு தெய்வம் என்று பார்க்கும் பொழுது அம்பாளுடைய அருள் தேவை. இந்த அம்பாளுடைய அதீத சக்தியை பெற்றது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை சிவன் முழு ஈடுபாட்டோடு அணிந்திருக்கிறார். ஒரு வகையில் பாருங்கள், ருத்ராட்சம் வென்றவுடன் மனதிற்கும் நினைவிற்கும் வருவது சிவனினுடைய முகம்தான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிவனே சக்தியினுடைய ஆதிக்கம் பெற்ற ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் ஒரு முகம் ஆக 1 முதல் 32 முகம் வரை உள்ள ருத்ராட்சத்தை எங்கு அணியலாம், அதனுடைய பலன் என்ன என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம் வாருங்கள். ஒரு முகம் அல்லது சிரசு அல்லது கழுத்தில் அணியலாம், இது மனோதிடம் உண்டாகும். 2 முகம் சிரசு அல்லது கழுத்து, தம்பதிகள் ஒற்றுமை கருத்து வேறுபாடு குறையும். 3 முகம் சிரசு அல்லது கழுத்து, அக்னி பயம் விலகும், ராஜவசியம் உண்டாகும். 4 முகம் மார்பில் அணியலாம், சித்தப்பிரமைகள் சகல தோஷ நிவர்த்தி அமையலாம். 5 முகம் கழுத்து பகுதியில் அணியலாம், மார்பக வியாதி நீங்கும், காலனும் அஞ்சுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முகம் கழுத்து அல்லது மார்பில் அணியலாம், பிரம்மகத்தி தோஷம் விலகும், சத்துரு ஜெயம் உண்டாகும். 7 முகம் இடது காது சப்த மாதர்களின் சொரூபம் உண்டாகும். 8 முகம் கழுத்து அல்லது காதில் அஷ்டலட்சுமியின் அருள் உண்டாகும். 9 முகம் மணிக்கட்டு அல்லது இடது தோள் நவகிரக தோஷம் விலகும், நவசக்தியினுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 முகம் சிரசு தசாபுத்தி தோஷம் நீங்கும், மூச்சு தொல்லை நீர் தோஷம் விலகும். 11 முகம் தோள்பட்டையில் அணியலாம், அரசாங்க பதவி கிடைக்கும். 12 முகம் சிரசு அல்லது முதுகெலும்பில் சிரசில் அணியலாம், முதுகெலும்பு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 முகம் தோளில் அணியலாம், அரசாங்க பதவி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 முகம் வலது தோல் அல்லது இடது பக்க இடுப்பில் அணியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரி பதவி அல்லது முக்கிய பதவி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 15 முகம் குருவின் உத்தரவுப்படி அணிய வேண்டும், சகல வியாதி நீங்கும், மந்திர ஜெப சித்தி உண்டு. 16 முகம்
16 மற்றும் 32 முகம் வரையில் உள்ள குருவின் உத்தரவுப்படி அணிய வேண்டும். மந்திர சக்தி உண்டாகும். ஞானியாகும் அமைப்பு உங்களை தேடி வரும் என்று சொல்லப்பட்ட கதை. மற்றும் முக்கிய குறிப்புகள் என்று பார்க்கும் பொழுது வேத புருஷனின் 6 அங்கங்கள் வியாகரணம், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம், தீட்சை, சந்தஸ். வியாகரணம் முகத்தையும், நிருத்தம் காதுகளையும், ஜோதிஷம் கண்களையும், சிட்சை மூக்கையும், சந்தம் கால்களையும் குறிக்கிறது. இவைகளில் ஜோதிடம் கண்களை குறிக்கிறது. வேதம், யாகம் போன்ற கர்மாக்களை செய்ய சோதிட உபதேசம் கண்டிப்பாக தேவை. இந்த ருது, பட்சம், திதி, முகூர்த்தம் போன்ற உகந்த காலங்களை ஜோதிட சாஸ்திரமே தெரிவிக்கிறது. ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், குரு இருந்தால் புருஷ தெய்வங்களையும், சந்திரன், சுக்கிரன் இருந்தால் பெண் தெய்வத்தையும், சனி, ராகு, கேது இருந்தால் துஷ்ட தெய்வத்தையும், அதாவது வக்கிர குணம் கொண்ட காவல் தெய்வத்தையும் வணங்குவது என்பது சாலச்சிறந்ததாக அமையும். அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த தெய்வங்கள் உகந்தது என்பது சார்ந்த தகவல். அசுபதி நட்சத்திரம் கிரகம் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றது. தெய்வம் என்று பார்க்கும் பொழுது திருநள்ளாறு, மூர்த்தி என்று பார்க்கும் பொழுது சனீஸ்வரன், பரணி என்று பார்க்கும் பொழுது ராகு, திருவாலங்காடு மகாகாளி, கார்த்திகை என்பது பார்க்கும்போது ராகு, திருநாகை, ஆதிசேடன், ரோகிணி என்று பார்க்கும் பொழுது ராகு, திருநாகேஸ்வரம், நாகநாத சுவாமி, மிருகசீரிசம் ராகு, கதிராமங்கலம், துர்காதேவி, திருவாதிரை குரு, சனி போன்ற ஆதிக்கம் பெற்றது. திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் ஆலயம். புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றது. ஆலங்குடி தட்சணாமூர்த்தி. பூசம் சனியனுடைய ஆதிக்கம். குச்சனூர் சனீஸ்வரர். ஆயில்ய நட்சத்திரம் ராகு, திருப்பரங்குன்றம் சனீஸ்வரம். மகம் ராகு ஆதிக்கம் பெற்றது. சிதம்பரம் தில்லைக்காளி. பூரம் ராகுனுடைய ஆதிக்கம் பெற்றது. திருமணஞ்சேரி ராகு பகவான். உத்திரம் ராகு, மூலனூர் ஸ்ரீ வாஞ்சியம்மன். அஸ்தம் ராகு, திருவாரூர் ராஜதுர்க்கை. சித்திரை ராகு, திருவாரூர் ராஜதுர்க்கை. சுவாதி சனி, திருவானைக்காவல் சனீஸ்வரர். விசாகம் சனியினுடைய கிரக ஆதிக்கம் பெற்றது. சோழவந்தான் சனீஸ்வரர். அனிசம் ராகு, திருவிடைமருதூர் மூகாம்பிகை. கேட்டை ராகு, பல்லடம் அங்காள பரமேஸ்வரி. மூலம் குருனுடைய ஆதிக்கம் பெற்றது. மதுரை தென்முக கடவுள். பூராடம் குருனுடைய ஆதிக்கம் பெற்றது. திருநாவலூர் தென்முக கடவுள். உத்திராடம் ராகுனுடைய ஆதிக்கம் பெற்றது. தருமபுரி துர்காதேவி. திருவோணம் ராகு, தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன். அவிட்டம் சனி ராகுனுடைய ஆதிக்கம் பெற்றது. கொடுமுடி சனீஸ்வரர் ஆலயம் மற்றும் நாகராஜன் கோவில். சதயம் ராகு, சனி, திருச்செங்கோடு சனீஸ்வரர் ஆலயம் மற்றும் நாகராஜன் கோவில். போரட்டாதி ராகு, கேது, காஞ்சிபுரம் ஆதிசேஷன் சித்திரகுப்தர் ஆலயம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றது. திருவையாறு சனீஸ்வரர் ஆலயம். ரேவதி குரு சனியனுடைய ஆதிக்கம் பெற்றது. ஓமாம்புலியூர் சனீஸ்வரனுடைய தெய்வங்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தினத்தில் நட்சத்திரத்துக்குரிய ஸ்தலத்தில் உள்ள கிரகமூர்த்தியை வழிபட்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகி நன்மையான பலன்கள் நடைபெறும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த கோவிலில் செல்லும் பொழுது அல்லது கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் குறையாமல் அங்கு இருந்து தெய்வத்தை வணங்கி வாருங்கள். நெய்வேலுக்கு கண்டிப்பாக ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். அந்த தளத்தில் குறைந்தபட்சம் 5 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்துவிட்டு புறப்பட்டு வர வேண்டும். வேண்டிய வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இவர்களுக்கு இந்த தெய்வம் பேசும் தெய்வமாக இருந்து உதவும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜாதகத்தில் 5, 9 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தால் தெய்வங்களை பூரணமாக அல்லது தெய்வ பலம் பூரணமாக இருக்கும். வாழ்வில் இறுதி வரை நல்ல பலன்கள் நடக்க நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்யும் பொழுது
அதற்கான தன்மையே மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். பிரவாகமாக பறந்து இருக்கின்ற அம்பிகையினுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க அருள்புரியுமாறு அந்த அம்மனை வேண்டிக்கொள்வது மற்றும் அடுத்ததொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.